ஆராதனையின் மூலம் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மாலை வேளையிலே, இந்த லெந்து காலத்திலே சுவாமி, உம்முடைய சபையிலே நாங்கள் அனைவரும் ஒரு சிலராக இருந்தாலும் சுவாமி கூடி உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எந்த வார்த்தை, எந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோமோ அது எங்கள் மனதிலே அப்பா புரிந்து கொள்ளவும் அதற்கான ஞானத்தை நீர் தரும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே நீங்கள் பேசுங்க அப்பா. தேவையோடு வந்தவர்களை தேவையை நீர் இந்த நாளிலே சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்திலே பாடல் எண் 19 நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். பாமாலை எண் 19.
நாம் யாவரும் நின்றவண்ணமாக நம்முடைய கரங்களிலே உள்ள லெந்து கால ஆராதனை முறைமைகளை கடைபிடிப்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபிப்போம். அமரலாம், சபையார் அமரலாம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஸ்தோத்திர ஜெபம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடு உள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய ரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவ ராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வமே, நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் விதமாக சங்கீதம் 51 உள்ள 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 51 1 to 12. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நான் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும்
எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமரலாம். வேத பாடம் வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகள் நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாடம் முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பாடல் எண் 288 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். கீர்த்தனை எண் 288. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. Vida
அதற்கான செய்தியை ஆன்டி ஃபெலிஷா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு தேவாதி தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாள். நம்மை சுற்றிலும் எத்தனையோ சத்தங்கள், தேவையற்ற சத்தங்கள் இருந்தாலும் தேவையான சத்தங்களோடு தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்பதற்காக நம் திருச்சபை நமக்கு தந்த தலைப்பு என்னவென்றால் சேலஞ்ச் அண்ட் கமிட்மெண்ட், அதாவது சவாலும் அர்ப்பணிப்பும், டெஸ்ட் அண்ட் சப்மிஷன். எதனால எடுத்துக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் வித்தியாசமான சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேமிலியில் ஒரு டைப்பான சேலஞ்சு, சவால். இந்த சேலஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுன்றதுனால அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். சேலஞ்சஸ் வந்து ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், வேலை செய்கிற இடத்துல சேலஞ்சு, பிரச்சனை, சோதனை நமக்கு வருது. ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ணுறதே நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. படிக்க சொல்கிறது சேலஞ்சாக இருக்குது. இப்படி ஃபினான்ஷியல் சேலஞ்சஸை நமக்கு சொல்லவே வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சில பிள்ளைங்க ஸ்மைல் பண்ணுறாங்க, அம்மா சொல்கிறது கேட்க மாட்டாங்க போல தெரியுது. அன்றாடம் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோதான் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிளெஸிங், நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சோதனை வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம், சோதிக்கப்படுகிறோம் என்று சோர்ந்து போய்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு கேட்குற போகிற இந்த வசனம் அல்லது தியானம் அப்படி இல்லை. சவால் அப்படி என்றால் தேவன் நமக்கு அதை அனுமதிக்கும் போது அதனோடு என்ன வருகிறதாம், ஆசீர்வாதம் வருகிறார். நாம் வாசிக்க கேட்ட யோவான் 6வது அதிகாரத்திலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அதிகாரத்தில் வாசிச்சதை எல்லாருமே நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நமக்கு புதியதான ஒரு போர்ஷன் கிடையாது. எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இயேசுவானவர் செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. திரளான ஜனங்கள் அவர் எங்கே போனாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவர் பின்னால் போக ஆரம்பிச்சாங்க. அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு என்ன செய்தாங்கன்னா அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போ அவர்கள் போகும்போது அவர்களை என்ன செய்தாரு, அவர் ஆத்மீக போஜனை மாத்திரம் இல்லாமல் உலக பிரகாரமான தாகம் அல்லது போஜனமும் அவர் கொடுக்குறதுங்கிறது அவருடைய எண்ணமும் வாஞ்சனையாக இருந்தது. இங்கே இருந்த சவால் என்ன அப்படின்னா திரளான கூட்டம். அப்போ திரளான கூட்டம்னு சொல்லும்போது அந்த புல்லில் பந்தி இருந்தவர்கள் புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோ இருந்தாங்களாம், 5000 பேர் இருந்தாங்களாம். இப்போ நிறைய வந்து குழந்தைங்க போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு குழந்தை தான் ஒரு உதாரணமாகவே நமக்கு வரப்போகுது. அப்புறம் பெண்கள் போயிருக்கலாம். மோர் தென் 5000 பீப்புள் போயிருக்கிறாங்க. ஏன் அவங்க அவர்கிட்ட போனார் அப்படின்னா அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று. நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு நம்ம ஓடி ஓடி வர்றோம், சும்மா வர்றோம். நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தேவையோடு இருந்தால் இங்கே வந்து என்ன செய்கிறோம், நம்ம முழங்கால் போடுறோம், இல்லை உட்காந்து ஜோம் பண்ணுறோம், நம்ம காரியங்களை சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரு விசுவாசத்தோடு ஓடி வர்றோம். அதே மாதிரி திரளான ஜனங்கள் அவர்கிட்ட போகும்போது ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சாப்பாடு கிடையாது. அப்போ இத்தனை பேரை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சீஷர் இடத்துல பிலிப் இடத்துல கேட்குறாரு, இவ்வளோ பேருக்கு என்ன செய்யணும், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். ஏன் சாமிக்கு தெரியாதா? சாமிக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவரை சோதிக்கிறார். இதுதான் என்னது, சவால். அவனை சோதித்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செய்கிறான், கணக்கு போட ஆரம்பிக்கிறான். நம்மளும் என்ன செய்கிறோம், நம்மளுடைய சொந்த புத்தியில் நம்ம சாஞ்சிடும். ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல சாமிகிட்ட போகிறோமா அப்படின்னா உடனே போகிறோமா? மேபி ஒரு சிலர் உடனே என்ன சொல்லி எசப்பா அப்படின்றோம். ஆனாலும் உலக பிரகாரமாக தான் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறோம், சாமிகிட்ட போகிறப்போ பிலிப் என்ன செய்கிறான்னா கால்குலேட் பண்ணுறான். இத்தனை பேருக்கு இவ்வளோ பைசா இருந்தாலும் இதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் கூட இருந்த, ஏன்னா சீஷர்கள் கூட தான் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு மலை பிரசங்கம். அப்போது அன்றையா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். என்ன செய்கிறான், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான்.
சின்ன பையன் எவ்வளோ விவரமாக பிஸ்கட் கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அவன் தெரியும் நிறைய நேரம் ஆனாலும் ஆகும், அதனால் நமக்குரியதை நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அவன் கொண்டு வந்த அந்த என்ன கொண்டு வந்திருக்கான் பாருங்க. வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் கொடுக்கிறான். அதாவது சாமி என்ன செய்கிறாங்க, ஏசாமியை கேள்வி தான் கேட்குறாங்க, அது எப்படி அது முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிற ஒரே கமாண்டு தான் கொடுக்குறாரு, என்ன செய்யுங்க, உட்கார வைங்க. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு மாறி அல்லது மீறி எதுவுமே கிடையாது. ஜனங்களை உட்கார வைங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அதை பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த 5 அப்பத்தை அந்த மீனை வாங்கி ஏசாமி உடனே கொடுத்தாரா? என்ன செய்கிறார் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணார், நன்றி செலுத்துகிறார். அப்போது நம்ம பகுதிகளெல்லாம் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சுது. விவசாயங்கிறதே வந்து ஒரு நாள் அது எப்படி போகுது, இட் இஸ் டையிங் எவ்ரிடே. இப்போது அந்த விவசாயம் முடிஞ்சு முதல்ல அறுத்தோன்னு என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊரெல்லாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்தாப்பில் என்னென்னா அங்கே சபை உள்ள ஊழியர் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கோயில் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி முதல் கிடைக்கிற அந்த பலனை என்ன செய்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அது என்ன விசுவாசம் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது என்ன விருத்தி அடையுது, அது வந்து மல்டிப்ளை ஆகுது. இனி வரும் காலங்களில் அதிலிருந்து இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். அப்போ இவர் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பங்கிடும்போது என்ன செய்கிறாங்கன்னா 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இது நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம தினமும் நியூஸ் பார்க்குறோம். என்னாச்சுது, கேஸ் சிலிண்டர் காலி. கல்யாணம் நான் இப்போ இந்த தடவை ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு வந்தேன். அந்த கல்யாண வீட்டிலேருந்து நான் வெளியே வரும்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம். அதாவது இந்த துணிக்கைகள் அப்படின்னு சொன்னால் நான் துணிக்கைகள்னே சொல்ல முடியாது. பிளேட்டில் அதாவது நம்மளுடைய சிலருடைய க்ரீடினஸை நான் வந்து பார்க்குறேன். எவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியும் அது வாங்குறது எல்லாம் வாங்கி 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 அப்படியே வந்து அந்த அந்த வேஸ்ட்டாக போனது தான் அதிகம். அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் மீதி இருக்கிறத தொடாததை என்ன செய்கிறாங்க, வேறு ஏதாவது ஒரு ஹோமுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட் அந்த வாங்கி சாப்பிடும்போது நமக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடணும். இங்கே அவ்வளோ கொட்டுறாங்க. இன்றைக்குமே நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம தேவையான பொருளை நம்ம வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமா? ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம இன்னும் கவனமாகவும் இருக்க வேண்டும்ன்றத நம்ம இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்றைக்கி திங்ஸ் வாங்குகிறோன்னா எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் 2 ஜாமான் வாங்க போனால் நம்ம 2 ஜாமானோட வாங்குகிறோமான்னு சொன்னால் இல்லை. அந்த ட்ராலியை நிரப்புனா தான் நமக்கு ஒரு மனசமாதானம், எப்பா ஷாப்பிங் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர் மல்டிப்ளை பண்ணுறாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் போதும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஞானமாக அந்த துணிக்கைகளை என்ன செய்கிறாரா கூடைகள் நிறைய நிரப்பி என்ன செய்கிறாங்க. அதாவது அப்பத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கு, மீனை பற்றி சொல்லலை. மீன் இருந்திருக்கலாம். அப்போது மீன் இருக்கிற துணிக்கைகளை என்ன செய்கிறாங்க, நிறைய கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் இருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன? முதலாவது, சவால்களை பார்த்ததை என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். முதல் காரியம், சவாலை அல்ல ஏதோ ஒரு பயம் வந்ததுன்னா, என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஒரு டெஸ்ட் ஒரு ட்ரையல் ஏதாவது இருக்கட்டும் வந்ததை என்ன செய்ய வேண்டாம், வி ஷுட் நாட் பேனிக். இது வந்து நமக்கு வந்து என்ன சோதனையாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்ற விசுவாசம் எனக்கு என்ன அதில் வேணும். முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் இதை என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சவால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்மளிடம் சொல்லாமல் யார்கிட்ட சொல்லணும், தேவனிடத்தில். தேவன் அந்த அப்பத்தை கையில் வாங்கி என்ன செய்கிறாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணால் பிதாவானவரிடத்தில் அதை ஒப்படைக்கிறார்.
நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது, மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன பிரச்சனை, ஓ இதா இருக்குமோ அதா இருக்குமோன்னு என்ன செய்வாங்களா, அதை பிரச்சனையை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சாமி இடத்துல போகும்போது, ஏசாமியிட போகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பிளெஸ்ஸிங்கை என்ன செய்கிறாரு, அவர் மல்டிப்ளை பண்ணுறார், பெரிதாக அவர் கொண்டு வருகிறார். அர்ப்பணிப்பு என்று சொல்லும்போது நம்ம இதில் என்ன பார்க்கலாம்னா, அந்த சிறுவனுடைய அர்ப்பணிப்பை நம்ம யோசிச்சு பாருங்க. அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்ட உடனே கொடுக்குறாங்க? நான் கேள்வி மட்டும்தான் கேட்குறேன், நமக்கே தெரியும். நான் முதல்ல அப்படியே பார்க்குவோம், சின்ன பிள்ளைங்க, சில பிள்ளைங்க கொண்டு கொடுப்பாங்க, சில பிள்ளைங்க பார்ப்பாங்க நமக்கு இருக்குதா முதல்ல, அதுக்கப்புறம் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்குற பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவன் தன்னலமற்று எனக்கு வேண்டாம், அதாவது அவனுக்கு தெரியும், ஏன்னா அவனுமே இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கான், ஆசீர்வாதங்களை பார்க்குறான், அற்புதங்களை பார்க்குறான் அந்த சிறுவன். அப்போ என்ன செய்யறான், இதை வச்சு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. அதனால அவன் தன்னக்குன்னு அதை வைத்து கொள்ளாமல் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்க கேட்ட உடனே அவன் கொடுக்குறான். அப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. இந்த 5 வார்கோதுமையும் 2 மீனும் தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்னதாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், ஒரு குழந்தையினுடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் விசுவாசத்தை என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம உறுதிப்படுத்தணும். அவன் விசுவாசத்தோட சின்னது தான், அதனால் அதை கொடுக்குறான். தயக்கமே, விவாதிக்கவே இல்லை, ஆர்கியூ பண்ணவே இல்லை. ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, நான் எனக்கு பசிக்குதுன்னு எனக்குள்ள கொண்டாந்தேன், நீங்கள் ஏன்ட்டு இதை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஆனால் நம்ம இன்னொரு காரியத்தை நான் வந்து இதில் ரிலேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறா, ஆகாப் ராஜாட்ட என்ன செய்கிறா, உனக்கு மழை காற்று ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆகாப்புக்கு பயந்து என்ன செய்யறான், அங்கேருந்து ஓடுறான். அங்கேருந்து ஓடி கேரி ஆட்டங்கரையில் வந்து அங்கே காகத்தால் போஷிக்கப்படுகிறான். அப்புறம் அங்கேயும் திரும்ப ஒன்றும் வற்றி, எல்லாம் தண்ணிலாம் வற்றி போனதுனால அவன் திரும்ப என்ன செய்கிறான், அவன் சாரிபாத்துக்கு போகிறான். சாரிபாத்தில் அங்கே என்ன செய்கிறான், விதவையை பார்க்குறான். அந்த விதவை என்ன செய்கிறான், விறகு பொறுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கர்த்தருடைய ஏற்பாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறா, எனக்கு தண்ணீர் தான் முதல்ல கேட்குறாரு. தண்ணீர் தான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, எனக்கு சாப்பாடு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு கொஞ்சோல தான் மாவும் எண்ணெயும் இருக்குது, இதை நானும் என் பிள்ளையும் ஒரு நேரத்துக்கு, ஏன்னா பஞ்சம், அவ்வளோ ஒரு கொடிய பஞ்சம். அந்த காலத்துக்குள்ளாக நாம் போகிறோமா என்பதை நாம் வந்து என்ன செய்யணும், நம்ம உணரணும். அப்போ அந்த கொடிய பஞ்சத்தில் நான் அதை சாப்பிட்டு சாகலான்னு எனக்கு. அப்போ அவன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறத நீ செய். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதாவது உனக்கு பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் உனக்கு எந்த குறையுமே வராது. அவள் கூட என்ன செய்கிறா, நான் சாப்பிட்டு நான் செத்து போகலான் இருக்கேன், நீர் இதில் என் பங்குக்கு வரேன். ஆனால் இந்த சிறுவனை நம்ம பார்ப்போம், அவன் ஒரு கேள்வியுமே கேட்கல. கேட்ட உடனே என்ன செய்யறான், தூக்கி கொடுத்துட்டான். அப்போது நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், தயக்கமற்று தேவனிடம் என்ன செய்யணும், நம்ம கடவுள்கிட்ட ஏசாமிட்ட வந்து நம்ம இன்னைக்கு புதன்கிழமை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்த இது கிடைக்குங்கிற விசுவாசம் இருக்கணும். நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது, டவுட் இருக்கக்கூடாது. இல்லாமல் என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாளும் வந்து இதே காரியத்துக்காக நான் கேட்குறேன் சாமி, இதே காரியம், இன்னும் நம்ம விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக அறியணும். அப்புறம் தேவன் ஸ்தோத்திரம் பண்ணிய தேவன், நாம் எப்படி நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம், என்னென்ன காரியங்களில் நாம் தேவனிடத்தை அர்ப்பணிக்கிறோம். இப்போ மீதமான துண்டுகள் நம்மிடத்தில் எவ்வளவு உண்டு, நாம் ஆசீர்வாதம் பெற்று ஆர் வி சாட்டிஸ்ஃபைட், ஆர் கரெக்ட், சரியான வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு மனசமாதானம் அதில் இருக்குதா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோங்கிற ஒரு சமாதானம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதா. தேவன் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம தினமும் சாமி எனக்கு இதை தாங்க இதை தாங்க இதை தாங்க, நமக்கு என்ன கிடையாது, நமக்கு ஒரு கண்டென்ட்மெண்ட், செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் இன்னுமே வரல. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தருகிற காரியம் ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்னா, துணிக்கைகளை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிரம்பி வழிந்து துணிக்கைகள் எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய இருக்குங்கிறத என்ன செய்யற இந்த நாளில் நமக்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். என்ன சொல்கிறார், he is blessing us. நமக்கு அந்த குடம் நிறைஞ்சி அதுக்கு மேலே என்ன செய்யுது, இன்னும் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆனால் நாம் அதை இன்னுமே என்ன செய்யலை, உணர்ந்து கொள்ளவில்லைன்னு இதன் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். நம்மள்ட்ட என்ன காரியம் இருக்குது, என்ன ஒரு சின்ன காரியம் இருக்குது தேவனிடத்தில் கொடுக்கறதுக்கு. அதாவது எத்தனையோ பேர் ஆலயத்திலேருந்து வந்து என்ன செய்கிறாங்க, காணிக்கைகளை செலுத்துனாங்க, அப்படிதானே.
இன்னைக்கு இப்போ நான் இந்த சர்ச்சுக்கு இதை கொடுக்குறேன். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா டிவி ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் போட்டுப்பாங்க, இந்த ஃபேமிலி மூலமாக நாங்கள் வந்து இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாம் தேவனுக்கென்று கொடுக்கும் காரியங்களை என்ன செய்யுது, இவ்வளோ செய்தாலும் அந்த சின்ன ஒரு ஏழை விதவை போட்ட ஒரு அந்த காணிக்கையை தான் என்ன செய்கிறார், தேவன் அங்கீகரித்தார். அதனால் தேவன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் அல்லது நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் என்னது சின்னது இருக்கோ பிளஸ் திஸ். நீங்கள் நான் நேற்றோ முந்தானத்தோ அப்படி வந்து ஒரு அப்படி நான் மொபைலில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு செய்தி, அந்த பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்க்கு சாப்பாடு கிடையாது. அப்போது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு அங்கே இருக்கிற அந்த சிஸ்டர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. நல்லா ஜோமனும் எப்படி ஈவினிங் நைட்டுக்குள்ளே ஃபுட்டு நமக்கு கண்டிப்பாக வருங்கிற விசுவாசத்தோடு இது நடந்த ஒரு உண்மையான ஒரு இது. அப்போது அதில் வந்து என்ன அப்படின்னா, அப்போ ஜோம்னும் போது இந்த பேக்கரியில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் பேக்கரியில் உள்ள ப்ரெட்டை என்ன செஞ்சாங்களாம், இந்த ஹோமில் கொண்டு கொடுத்தாங்களாம். வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெட்டு வந்துருச்சுது, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து பால், நிறைய பால், எங்களுக்கு இன்றைக்கி எக்ஸஸ் மில்க் எங்களுக்கு வந்துருச்சுது. அதனால் நீங்கள் இது உண்மையாக நடந்த ஒரு காரியம். அதாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்மளுடைய விசுவாச குறைவுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போடுறோம். என்று இவ்வளோதான் சாமி இருக்குது, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், இதன் மூலமாக நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், நான் விசுவாசிக்கிறேன். நான் தன்னலம் மற்றும் எனக்கு நான் வந்து என்ன செய்யவில்லை, நான் செல்ஃபிஷாக இருக்கலை, என்னால் முடிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 1/10, அதாவது டைத், அதாவது தசம பாகத்தை பற்றி வந்து நான் இந்த இடத்துல பேச வரல. நாம் எப்படி நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை, துணிக்கைகளை, நமக்கு இருக்கிற துணிக்கைகளை நாம் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 3 காரியம் இன்னைக்கு. முதலாவது சவால், அது வந்து நம்மை சோதிக்கிற காரியம் அல்ல, நாம் பயப்பட வேண்டிய காரியம் அல்ல, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் அனுமதிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். 2வதாக, என்ன ஒரு காரியம் வந்தாலும் மற்றவங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணாமல் என்ன செய்யணும், தேவாதி தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவரிடம் சொல்ல வேண்டும். 3வது, நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய காரியம் என்றாலே என்ன செய்யணும், தேவனிடத்தில் கொடுக்கும்போது அதன் மூலமாக தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். அர்ப்பணித்தை நிமிர்ந்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதனாகவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தை, நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களை சுற்றி ஆண்டவரே ஓடிக்கொண்டிருந்தாலும் சுவாமி, எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த இடத்துல வந்து
நாங்கள் கொடுக்கறதுக்காக ஒரு சிறு குடும்பமாக திருச்சபையாக உண்மை ஆண்டவரை தேடி வருவதற்கு நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமாப்பா. உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக பரீட்சை எழுதி கொடுக்க எங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக உங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தது போல சுவாமி, நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் துணிக்கைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் உணர்வை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சிறுவனை போல சுவாமி, தன்னலமற்ற சுவாமி, ஒரு கேள்வியும் கேட்காமல் தயக்கம் இல்லாமல் சுவாமி, நாங்கள் ஆண்டவரை கொடுக்கவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவரே, எங்களிடத்தில் உள்ளதை ஆண்டவரை உம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்தவும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீ கற்றுத்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எந்த சவாலாக இருந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஆண்டவர் கேட்ட செய்தியின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கும் போது இப்படி அநேக அற்புதங்களை செஞ்சார்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்குறோம். பட் எல்லா வருஷமுமே எல்லோரும் நான் தொடங்குவேன் ஜனவரி 1 ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க தொடங்குவேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வாசிக்கும் போது இந்த வருஷம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்பட்டிருந்ததை நான் இந்த இடத்துல, அதாவது இந்த நாளுக்கான செய்தி கூட அது கொஞ்சம் லிங்க் ஆகுறதுனால நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். சமயம் இருக்கிறது, நேரம் இருக்கிறதுனால. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனாகிய கர்த்தர் நோவானிடத்தில் போய் சொன்னார், 40 நாள் மலையை உண்டு பண்ண போகிறேன், உன் கூடவே ஜோடி ஜோடியாக மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையுமே எடுத்து, ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் வரும்னு சொல்லி நினைக்கிறேன், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பேழைக்குள்ளார போயிடு, 40 நாள் மழை வரும், ஈவன் சாப்பாடை கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். பட் அங்கே பேழைக்குள்ளே நோவா போனதுக்கப்புறமா எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாள். ஆனால் எத்தனை நாள் அவங்க பேழைக்குள்ளார இருந்தாங்க? 60 days, 150. அதை மட்டும் ஒரு சின்ன காரியம் எனக்கு கண்ணில் பட்டதுனால அதை இந்த இடத்துல மட்டும் சொல்லிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஒரு 2 வசனம் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 7வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம், 7வது அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக இருந்தது. ஓகே, போதும். நோவாவுக்கு 600 வயதாக இருந்துச்சு. நோவா அவரோட ஏஜ் 600. 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2ஆம் மாதம்னா லெட் அஸ் கீப் இட் அஸ் February 17. ஓகே, நோவாவோட ஏஜ் 600. February 17 பேழைக்குள்ளே போயிருக்காங்க. ஓகே, எப்போ வெளியே வராங்கன்னு சொல்லி ஒரு வசனம் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 13வது வசனம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே. இங்கே என்ன சொல்கிறாங்க? அவருக்கு ஏஜ் என்ன ஆயிடுச்சு? 601 ஆயிடுச்சு. 601 முதல் மாதம் முதல் தேதி. அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மழை நின்றுடுச்சு. அப்போ தான் மழை நின்றுடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சாரி, ஜலம் வற்றி போயிட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் எப்போ வெளியே வராங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்தது. அப்போ எப்போ 601வது வயசு February மாதம் 27ஆம் தேதி. ஒரு வருஷத்தை விடவும் 10 நாள் கூட அதிகமாக பேழைக்குள்ளாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்திலே 365 days தான் வருஷத்தில் இருந்திருக்கும்னு சொல்லி நம்பலாம். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு மேலே பேழைக்குள்ளால இருந்ததா சொல்லி என்னோட கணக்கு எப்படி இருந்துச்சு, தவறாக இருந்தால் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு 24 ஜலம் பூமியில் குட் டைம் இருந்தால் மிகவும் குறைவாய்த்து கொண்டிருந்தது. ஸோ அந்த ஒரு காரியம், இந்த வயசு 365 days வச்சு பார்க்கும்போது
எனக்கு தோணுது வந்து மோர் தென் 375 டேஸ் அவங்க வேலைக்குள்ளார இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தோணுச்சு. அப்போது அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒருவேளை அவங்க பசங்க 40 நாள் தான் மழை பெய்யும்னு சொல்லி அதுக்கு முந்தின அதிகாரம் நான் திரும்ப படித்தேன். அப்படி பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் சொன்னது வந்து நான் 40 நாள் மழையை உண்டு பண்ணுவேன், நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லி. ஒருவேளை பசங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கலாம் வெயிட் பண்ணு. ஆனால் கூடவே கூட்டிகிட்டு போன அந்த யானை, சிங்கம் அதுகளெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு, அதுகளுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது மாத்திரம் அல்ல, அங்கேயும் ஆண்டவர் வந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு வந்து தான் அற்புதம் செய்யணும்னு இல்லை, உலகத்துக்கு வந்து தான் 5 மீனையும் 2 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுக்கணும்னு இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவர் வராமலே கூட நம்ம ப்ரேயரில் கேட்டோன்னா அவர் அங்கேருந்து ஆசீர்வாதங்கள்னால 40 நாள்னு சொல்கிறத 1 வருஷத்துக்கு மேலே கூட போஷிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் இந்த நாளில் நம்மளோட இந்த செய்தி கூடயும் இந்த சாப்பாடு விஷயம் எனக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் நான் வாசிக்கும் போது தோணுச்சு. நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்பேற்று பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய பலவாசலையை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரலாம். மன்றாட்டு ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரங்களையும் துதிகளும் ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்து எங்களை வழிநடத்தி வருகிற கர்த்தாவே, அப்பா, இந்த பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் அப்பா பதற்றமான சூழ்நிலைகளையும் பார்க்கிறோமே ஏசப்பா. ஆவியானவரே, ஒன்றுக்கும் எங்களை குறைவில்லாமல் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர் சுவாமி. இம்மட்டும் வழி நடத்தினவரே, அப்பா, இந்த சூழ்நிலையும் நீர் எங்களை கடந்து போக செய்ய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இருக்கிறதான ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக அப்பா, போர் பதற்றம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் உள்ள தேசங்களும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவர் இருதயத்திலும் இந்த பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த பதற்றம் நீங்கவும் ஒவ்வொரு இடத்திலும் சமாதான அப்பா ஒற்றுமை நிலவும் என் தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறப்பா. ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் என்ன நினைத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. இதனால் அப்பாவி ஜனங்கள் மரிக்கிற ஒரு சூழ்நிலையும் அப்பா அநேக பொருளாதார தட்டுப்பாடுகளும் ஆண்டவரை காணப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோமே அப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் அறிகிறீரே அப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் இருக்கிறீர். நீர் அப்பா எங்களுக்காக சிந்தின ரத்தம் மீண்டும் விருதாவாய் போகாது சுவாமி. ஆண்டவரே, எல்லா தேசத்தின் மேலும் ரத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரே ஒரு நம்பிக்கை, நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதே எங்களுடைய நம்பிக்கைப்பா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனத்தின் ஆவியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே சத்தம், அங்கே மனிதர்களுடைய பதற்றம் ஆண்டவரே அப்பா, நாளுக்கு நாள் அப்பா அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த போர் பதற்றம் நீங்கட்டும் சுவாமி. அவர்களுடைய அப்பா கோபங்கள் குறையட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆயுதங்களின் மேலே அப்பா அவர்கள் என்ன கொள்ளாதபடி மனிதர்கள் மேலும் அப்பா அவர்களுடைய அப்பா
குடும்பங்கள் மேலும் எண்ணம் கொள்ளுகிற தலைவர்களை நீர் கர்த்தத்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. அப்பா, கடின இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சத்ருவானவன் யாரை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானே அப்பா, நீர் உலகத்தை ஜெயித்து ஆண்டவரை வெற்றி சிறந்தவர் சுவாமி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த பதற்றத்தை நீக்கி போடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் அப்பா வீடு திரும்புகிற வரைக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கரத்திலே இந்த நேரத்திலே சலலாமையும் கூட அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே நடக்காது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே அப்பா இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வை இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் வருகிற தட்டுப்பாட்டுகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிறதா அந்த பயங்கள், கலக்கங்கள், நாளை என்ன ஆகுமோ என்ற அப்பா சூழ்நிலைகள் இருக்கிறது இயேசு சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, ஒன்றே ஒன்று அப்பா, நீர் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்துவீர். இம்மட்டும் வழிநடத்தினவர் இனியும் வழிநடத்துவீர். அப்பா, எங்களை பார்க்கிறவர் உம்மை பார்க்கும்படியாய் இந்த இடத்திலே அப்பா அந்த ஜபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதிலே தாரோ ஏசப்பா. ஒவ்வொரு அப்பா கிங்ஸோட இருதயத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயுதம் அல்ல அப்பா, உண்மையான அன்பே அப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை செழிப்பாக்கும் என்பதை உணரும்படியாய் அவர்களுடைய கடின இருதயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய ரத்தத்தால் நீங்கள் உடை தெரியும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. சீக்கிரத்திலே இந்த போர் நிறுத்தப்படவும் அப்பா, இப்படி ஆண்டவரை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வரவும் எங்களுக்கு கிருபை செய்தல்லும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவர்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனம் பயணிக்கிறவர்களின் அப்பா பாதுகாப்பையும் ஆண்டவரே, வான்வெளியிலே வருகிற தாக்குதலை ஆண்டவரை முறியடிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. இனி இது போல ஒரு செய்தி வராதபடிக்கு என் தேவன் இந்த இரவிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவரே அப்பா பேச்சுவார்த்தை நடந்து அது ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அறிவிப்புகள். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாரந்தோறும் ஆராதனை, புதன் ஆராதனை நடைபெறுகிறது. தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த இந்த நாளிலே செய்தி வழங்கிய ஆன்டி ஃபெலிஷா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் சபையின் ஒரு குடும்பத்தின் சார்பாக தேநீர் வழங்கப்படும். முடிவு ஜெபம். ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சகரே, எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது இருக்கு, ஆனால் நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு கோடானுபடி ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சகரே, இதோ சுவாமி, இந்த யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த யுத்தங்கள் நிற்க வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு கண்ட்ரிஸ் தலைவரோடு கூட நீங்கள் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளோ உயிர் போகுது சுவாமி, வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, தயவு செஞ்சப்பா இந்த யுத்தங்கள் நிற்கட்டும். ரட்சகரே, நன்றி ஏசப்பா. என் தேவனே, நீங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட நீங்கள் பேச போறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த சமயத்திலும் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகளை அப்பா நீங்கள் செம்மையாக்கி தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. வராத மக்கள் இன்னும் வருகிறதான நாட்கள் வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எங்களை எங்கே வைக்கணும் என்று. உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஒரு பிரசனத்துக்காக நன்றி இயேசு சுவாமி. அது பிரகாரம் நாங்கள் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கிருபையாயிருங்க தகப்பனே. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கடந்து போகிறோம். என் தேவன் நீங்கள் கூட இருங்க. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கண் பார்வை, கை காலுக்கு பலன், மனசுக்கு போதுமான நல்ல தைரியத்தை தாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் சேஃப் டிரைவிங் நீங்கள் தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கிருபையாயிருங்க. மனம் இருந்துங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மறுபடியும் வருகிறதான வாரம் நாங்கள் வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே,